ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா, மை ஹீரோ அகாடமியா சீரிஸோட சீசன் 7 எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸும் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட்ல ஒரு பங்கமான சீன் இருக்கு. அந்த சீனை பார்த்தோன்னா ரத்தம் குதிக்கும், தலை வெடிக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண உடனே கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணோன்னே அந்த டோகா பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவளோட பழைய வீட்டுக்கு தான் போய் பார்த்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபிட்டி, அதாவது இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு கிறுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அதில் இவளை பற்றி திட்டி எழுதி வச்சிருக்காங்க. ரத்தத்தை குடிக்கிற நாய், உயிரோடு இருக்கவே தகுதி இல்லை, எப்படின்னா போய் செத்துப்போன்னு சொல்லி. பின்னாடி அவங்க அப்பா அம்மா பேசுறது வந்து கேட்குது. அவங்க அம்மா என்ன சொல்கிறேன்னா, இது வந்து குழந்தையே கிடையாது, இது ஒரு டீமன் சைல்டு, இது எப்படி நான் பெத்தன்னு தெரியலன்றாங்க. இவளுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ரத்தம் உரிகிற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அந்த மாதிரி பண்ணாத, மனுஷனாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணனா எல்லாரும் வெறுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல போல. அவள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மூஞ்ச பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு. ஆனால் குழந்தைக்கு என்ன தெரியும், அவளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல போல. தூக்கத்தில் என்ன பண்றானா, நான் என் ஃப்ரெண்டு மாதிரி ஆகணும், அவளுக்கு வந்து டிம்பிள்ஸ் எல்லாம் அழகா இருக்கும் தெரியுமா, அதுவும் இல்லாமல் நான் ஒரு பறவையாக மாறணும். இதோ இப்போ கூட என் வயிற்று மேலே ஒரு ரெட் கலர் ஸ்பேரோ இருக்குது, இது அப்பப்போ என் மூஞ்சுக்கு முன்னாடி வரும், வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு என்ன பண்ணும் தெரியுமா, என் தொப்புள் கொடியை குடைச்சிட்டு உள்ளே போய் டான்ஸ் ஆடிட்ட பிறகு என் உடம்பு ஃபுல்லாக ரெட் கலர் ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நானும் அந்த மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கத்துல என்ன பண்றான்னா, மற்றவங்கள கடிக்கூடாதுன்றதுனால அவளையே கடிச்சு அவ ரத்தத்தை அவளே உறிஞ்சுக்கிறா. ஓ, இங்க இருக்க எல்லாத்தையும் அபேண்டன் பண்ணிட்டு, அதாவது விட்டுட்டு போயிட்டாங்களான்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே வெளியே வர, உன்ன மாதிரி சைக்கோ பொண்ணு கூட இந்த மாதிரி எமோஷன் இருக்குன்றது இப்போதான்ப்பா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது. யாரான்னு பார்த்தா டாபி. டாய், நீ என்னடா இங்கே படிக்கிட்டு இருக்கா, எனக்கும் பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்கப்பா, எனக்கும் எமோஷன்ஸ்லாம் இருக்குன்னா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவ கேட்க, சரி நீ தயாரா இருக்கியா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு, நான் எப்போத்துலேருந்தோ தயாராக தான்டா இருக்கன்ற மாதிரி அவ சொல்ல, நீ அழுதாலும் சரி சிரிச்சாலும் சரி நாளைக்கு எப்படி இருந்தாலும் வரப்போகுது, அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஹிமிகோ டோகா மனுஷங்க வாழ்றதே சிரிக்கிறதுக்காக தான் சொல்லி அவனோட பவர் யூஸ் பண்ணி இந்த வீட்டை வந்து எரிச்சு விட்டுறான். டே, இப்படி பண்ணனா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கடா, ஆனால் நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கேன்ற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு நம்மளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை, அதுவும் இல்லாமல் நான் நல்லவனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, எண்டவரை கஷ்டப்படணும் தான், நீ எங்களுக்கு தேவை, உன்னோட பவர் எங்களுக்கு தேவை, உன்னால உன் மனசுக்கு பிடிச்சவங்களோட ரத்தத்தை குடிக்கிறது மூலியமா அவங்களா மாறுறது மட்டும் இல்லாம அவங்களோட பவரை உன்னால யூஸ் பண்ண முடியும். இதோ உனக்காக நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு, 2 பிளட் சாம்பிள்ஸ். இது யாரோட தெரியுமா, நம்ம ஃப்ரெண்ட் ட்வைஸோடது தான். கிகன்ட்டுமாக்கே என்னை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி அவன் கையிலேருந்து எடுத்தேன் நான், இதை யூஸ் பண்ணி சாண்ட்மேன் பரேடை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். அந்த ட்வைஸ்ன்ற ஒரு வில்லன் இருந்திருப்பான் பார்த்தீங்களா, அப்படியே வந்து க்ளோன் மாதிரி யூஸ் பண்ணி நிறைய க்ளோன் யூஸ் பண்ணுவானே, கடைசி நேரத்தில் கூட ஹாக்ஸ் கூட ஃபைட் பண்ணுவான். அந்த பவரை தான் இவளை வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கான் அவனோட பிளட்டை கொடுத்துட்டு. அப்படியே கட் பண்ணி அந்த குகைக்குள்ள தான் காட்டுறாங்க. ஆல்ஃபார் ஒன்று இருக்கிறதுல அங்கே வந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா ஷிகராக்கி தான் கற்றுக்கிட்டு இருக்கான். பயங்கர வலி போல அவனுக்கு. அப்போ ஸ்பின்னர் என்ன பண்ணுறா, டே ஷிகராக்கி என்ன ஆச்சு அவனுக்கு, நீ ஓகேவா, உனக்கு எதுவும் வலி இல்லையே அப்படின்ற மாதிரி உள்ளே போய் பார்த்தா ஏதோ குழவன்னு இருக்கு. அது பார்த்தா அவனோட கை விரல் போல. அப்படியே அது உள் வாங்கிட்டு போகுது. அப்படியே அவன் வந்து உள்ளேருந்து வரான். நீ பயப்பட தேவையில்ல, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரமே மொத்தமாக குணமாயிடுவான்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த ஆல்ஃபார் ஒன்று சொல்கிறாரு. இதுதான் ஷிகராக்கியா, இது அவன் மாதிரி தெரியலையேன்ற மாதிரி ஸ்பின்னர் அங்கே பயந்துட்டு இருக்கா. அது அவன் தான்டா, புது ஷிகராக்கியா மாறிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. அந்த ரீடெஸ்ட்ரோ கேங்கில் ஒருத்தர் தான் பார்த்தீங்களா, ஹேக்கர் மாதிரி, அவன் தான் பேச ஆரம்பிக்கிறான். வில்லன்ஸ் வந்து எவ்வளோ கிரைம் செஞ்சிருக்காங்க, ஆனால் கவர்மெண்ட்டாலும் ஹீரோஸாலும் எதுவுமே பண்ண முடியல, அவங்கள அந்த டார்க்லேருந்து வெளியே எடுத்துட்டு வர முடியல. இன்னமும் கூட நிறைய வெளியே வில்லன்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க, உன்னோட ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஸ்டெயின் மாதிரி இமிட்டேஷன் பண்ணா கூட நீயே ஒரு சிம்பிளாக தான் மாறிட்டு வந்துட்டு இருக்க, அதனால் நீ தான் அவங்கள வழி நடத்தணும். ரீடெஸ்ட்ரோட பகுதியிலிருந்து அவனுக்கு பதிலாக அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ தான் செய்யணுன்றதை அவன் சொல்கிறான். ஆனால் ஸ்டெயின் மாதிரி ரீடெஸ்ட்ரோ மாதிரி எனக்கு பெரிய கனவெல்லாம் இல்லைன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, உனக்காக தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த கடமையை செய்யக்கூடியது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இவன் என்ன நினைக்கிறான்னா, நார்மலான ஆளு தான், ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தை என்னால கண்டிப்பா தடுக்கவே முடியாது, நான் முன்னாடி நகர்ந்து தான் ஆகணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஆல்ஃபாரோன் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு படி முன்னாடி எடுத்து வச்சா போது எல்லாமே உன்னால சாத்தியமா பண்ண முடியும், நீ மத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வேண்டாம் அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வருது. எல்லாத்தையும் நான் உடைக்க போறேன்னு சொல்லிட்டு ஷிகராக்கி கத்திக்கிட்டே வரான். அப்படியே டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த யூஏ அகாடமியா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு சில சிவிலியன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபாரோனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க போல். அதில் வந்து ஒருத்தனுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னென்னா, நம்மளால் இங்கே வந்து ஆட முடியாதுன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பிரச்சனையை உண்டு பண்ண சொன்னார். பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த ஹீரோ அகாடமியில் இருக்கான் பார்த்தியா டேக்கோ, அவனை வந்து வெளியே அனுப்பணுமா, அதுதான் பிளான். அவனை வெளியே அனுப்பிட்டு அவங்க வந்து மற்ற விஷயங்களை பார்த்துக்கோன்றதை சொல்லியிருக்காரு. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி இவர் பேச, இந்த பக்கம் நம்ம பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, மற்ற ப்ரோ ஹீரோஸ் கூட சேர்ந்து ஜெயில் பிரேக், அதாவது ஜெயிலேருந்து தப்பிச்சு போன வில்லன்ஸ் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களாம் சுற்றி பிடிக்கிறானுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கிறானுங்க. சிட்டி வந்து ரொம்ப பெருசுன்றதுனால ஹீரோஸும் கம்மியாக இருக்காங்க. இவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து டோமுக்கு தான் வராங்க. சரியான டயர்டாக இருக்கானுங்க போல பசங்க. எல்லாம் டயர்டாக இருக்கீங்கன்னு தெரியும், பல் வலிட்டு எல்லாம் படுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டென்னியாக சொல்லிட்டு இருக்க, நமக்கு பேசுறதுக்கு கூட டைம் இல்லையாப்பா அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே பசங்கள்லாம். அப்போ நம்ம டேக்கு வந்து சுற்றி பார்க்குற எல்லாரும் பயங்கர டயர்டாக இருக்காங்க. நார்மலாக சந்தோஷமாக பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை போல. அப்படியே அங்கே ஓச்சா கொச்சாவை தான் பார்க்குறேன். இவளுக்கு வந்து நான் தேங்க்ஸே சொல்லி அன்றைக்கி எனக்காக பேசினேன், எப்படியாவது இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்.
எப்பயும் போல நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதவு தட்டிட்டு நம்ம ஆல்மேட் வராரு. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கடி, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கா போலயே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா பசங்களா அவங்கள மீட் பண்றதுக்காக தான் அந்த ஒரு முக்கியமான விஷயம் இவர் சொல்ல, யூகாவை பத்தியா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சேர்த்து நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஃபைனல் பிளான் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்றதை இவர் சொல்றாரு. அவர் கூட அந்த பிரின்சிபலோ டிடெக்டிவும் வந்திருக்காங்க. அப்படியே அந்த மொத்த பிளானையும் நம்ம பசங்க கிட்ட சொல்றாங்க. கட் பண்ணி அடுத்த நாள் காட்டினா இந்த யுஏ அகாடமியில வந்து பிரின்சிபல் பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க மக்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னா, எங்களுக்கு கிடைச்ச செய்திப்படி ஆல்ஃபாரோன் வந்து அவனோட பெரிய அட்டாக்கை இன்னும் 4 நாள்ல செய்ய போறானா, அதனால இன்னும் 4 நாள்ல குவாரண்டைன் மாதிரி போட்டுட்டு எவாக்குவேஷனுக்காக ரெடி பண்ணுவோம். உங்களால வெளியே எங்கேயும் போக முடியாத மாதிரி நிலைமை ஏற்படலாம். அதனால எங்களை மன்னிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்க. அந்த சிவிலியன்ஸ்குள்ள ஸ்பை மாதிரி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவனுங்களாம் ஆச்சரியப்படுறானுங்க. என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டோம் இவன் ஒரு பிளான் போடுறான்னு. ஆனா எல்லாமே நல்லதுக்கு தான். இந்த உலகம் வந்து மாறப்போகுது, அதுல வந்து எங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்குறேன்னு சொல்லி ஆல்ஃபாரோன் சொல்லியிருக்காரு. நாம எதுவுமே செய்யாமலே அந்த மிடோரியா பையன் வந்து வெளியே போக போறான், எல்லாமே பிளான் படி நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம பசங்க வந்து கிளம்பிட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க ஒரு ப்ரோ ஹீரோ வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எவாக்குவேஷன் பண்ண எப்பயுமே ரெடியா இருங்க, ஏன்னா எப்போ வந்து வருவாங்கன்றது தெரியாது, ஸோ எல்லாரும் தயாரா இருங்கன்ற மாதிரி அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம பசங்களும் இங்க வந்து கிளம்பத்துக்கு ரெடியா இருக்காங்க. போறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் வந்து பாய் பாய் சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்கன்ற மாதிரி அவங்க வழி அனுப்பி வைக்க, இவனுங்க வந்து வெளியே அப்படியே நடந்து வராங்க. அந்த ஸ்கூல்ல தள்ளி 30 கிலோமீட்டர் அப்பாற்பட்ட ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. இந்த பில்டிங்கோட பேரு ட்ராய். இதுதான் இப்போதைக்கு இவங்க ஹெட் குவார்டர்ஸா இருக்க போது. இங்க நம்ம பசங்களை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இவங்களும் போய் பேக் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம டேக்கு வந்து அப்படியே கனடில இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஓச்சா கோச்சா நின்றுட்டு இருக்கான். என்னடா சோகமா நின்று இருக்கான்னு போய் பேச ஆரம்பிக்கிறான். நான் உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லல, அன்னைக்கு வந்து எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ சொல்ல, எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நான் ஒரு வியர்டான பொண்ணுன்னு சொல்றேன். அதுக்கு நம்ம என்ன சொல்றேன், நீ வியர்ட்லாம் கிடையாது, நீ ரொம்ப அழகா இருக்க, உன் முடி ரொம்ப அழகா இருக்கு, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல. ஏய் நான் அந்த மாதிரி கேட்கலடா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் பார்த்தியா, அன்னைக்கு அந்த டோகா பொண்ணை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஏன் அப்படி நினைச்சேன்னு எனக்கே தெரியல. அவகிட்ட நான் நார்மலான விஷயங்களை தான் பேசினேன், ஆனா அவன் வந்து ரொம்ப சோகமா தெரிஞ்சா, அவன் முகத்தை பார்க்கும்போது பயங்கர கஷ்டத்துல இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது. அதனால தான் அவன் வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தான் அவளை பத்தி. இப்போ நான் இந்த சிட்டியை பார்த்துட்டு இருக்கிறது கூட ஏன் தெரியுமா, இந்த அழிச்சது அவ தான், அதனால தான் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். என்ன நிலைமையானாலும் சரி பரிதாபப்பட்டு அவளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊரை பார்த்துட்டு இருக்கேன். இதை டெஸ்ட்ராய் பண்ணது அவ தான், அதுக்கான தண்டனையை அவள் கண்டிப்பாக அனுபவிச்சு அவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம டேக்கு என்ன சொல்கிறேன்னா, நானும் அதே மாதிரி நினச்சேன். ஷிகராக்கியை பார்க்கும்போது அவனுக்குள்ள வந்து ஒரு சின்ன குழந்தை அழுகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு நல்லாவே தெரியும் அவன் கூட நான் சண்டை போட்டு தான் அவனும் ஒரு வில்லன்னு சொல்லி, ஆனால் எனக்கு அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பக்கம் ஆசை இருக்குன்றதை அவன் சொல்கிறான். அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் வியர்டுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம தொடருக்கு வந்து சோகமாக உட்காந்து இருக்க பசங்களாம் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அண்ணன் கூட ஃபைட் பண்ண போகிறான் இல்லையா. அப்போ டென்னியா என்ன சொல்கிறான், அண்ணனோட பிரச்சனை எனக்கும் தான் தெரியும், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்ல, டே இது வேற அது வேறடா, எனக்கு என் அண்ணனை பற்றி எதுவுமே தெரியாது, அவனுக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாதுன்னு சொல்லி கச்சா என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஊடன் ரொம்ப பிடிக்கும், சரியான ஹாட்டாக இருக்கும் அது, அப்படி அவனுக்கு ஊடன் பிடிச்சிருந்தா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி எங்க பேசிட்டே இருக்க, அப்படியே கட் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள குகைக்குள்ள ஆல்ஃபாரோன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, என்னை யாராலையும் ஏமாற்ற முடியாது, அவங்க போய் சொன்னா நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன், அந்த பையனுக்கு பவரை நான் வந்து ஏனோதானு தான் கொடுத்தேன் அப்போதைக்கு, அதாவது அந்த யூகாவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பவர் வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவனோட முன்னோர்கள் பயங்கரமா வந்து பவர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு காலத்துல ஆல்மைட் கூட சேர்ந்து என்ன அழிக்கிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஆனா இந்த பையன் ரொம்ப போரிங்கான ஆளுப்பா, இவனை வச்சு நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் ஃபோன் பண்றான். அப்படியே கோட் லாங்குவேஜ் மாதிரி பேசுறான். எனக்கு வந்து 40 வருஷம் சரக்கு வேணும்னு சொல்லி அவன் வந்து என் கையில் அதெல்லாம் இல்லை, 16 வருஷம் சரக்கு தான் இருக்குது, எங்கள் பையன் கையில் கொடுத்து அனுப்புவான்னு கேட்க, சரி அதே கொடுத்து அனுப்புங்க. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஃபோன் கட் பண்ணி இவனும் ஃபோன் கட் பண்ணிடுறான். இவனோட சர்ச் குயிக்கை வச்சு யார் யார் எங்கே இருக்காங்கன்றதை டிட்டர்மைன் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. இந்த யூகா பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, நம்ம டேக்கோ ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கான். எதுக்கு நான் கூப்பிட்டேன், டே நீங்கள் வெளியே வந்துட்டேன்னா ஜெயிலில் இல்லைன்னா அதுக்கு வந்து என்ன அர்த்தம், உன்னை விட்டுட்டாங்கன்னு அர்த்தமா, இரு நான் பசங்களை போய் கூப்பிட்டு வரேன், ஓட டே ஒரு நிமிஷம் இருடா, நான் உங்ககிட்ட தான் பேசணும், நீங்கள் வந்தேன், நான் வந்து தனியாலாம் அவங்க விடலை, கோர்ட்டில் கேஸ் போட்டு லாயர்ஸ் வச்சு பேசி தான் என்னை வந்து பெயிலில் விட்டுருக்காங்கன்றதை சொல்கிறான். இந்த ஒரு நொறுங்கி பேருக்கு இருந்தாலும் கோர்ட்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கும் போது சிரிப்பாக இருக்குல்ல. நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், ஆல்ஃபாரோனோட கோல் என்னன்றதை நான் உனக்கு இப்போ சொல்கிறேன் பாரு. இப்போ ஜப்பானோட ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு தெரியுமா, மற்ற கண்ட்ரீஸில் இதோட வேல்யூ வந்து இறங்கிட்டு இருக்கு, அதாவது காசோட வேல்யூ இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்ஏல $1 இங்கே 80 ரூபான்ற மாதிரி, அந்த மாதிரி உலகத்தில் ஜப்பானோட காசு அதாவது எண்ணு வந்து கம்மியாகிட்டு இருக்கான். இதனால என்ன ஆகும், எல்லாருக்கும் வந்து காசு கம்மியாக இருக்கும், நிறைய கம்பெனிஸ் வந்து கடனில் போகும், அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்பெல்லாம் எல்லாரும் இழந்துருவாங்க, பசியும் பட்னியும் மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறது மூலியமா இந்த கண்ட்ரி மொத்தமாக அழிய ஆரம்பிக்கும். மொத்த ஸ்ட்ரென்த்து இழந்து இந்த ஜப்பான் என்ன ஆகும், மற்ற கண்ட்ரீஸ்னால தனிமைப்படுத்தப்படும், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா, எல்லாருமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் ஆசைப்படுவாங்க. இந்த நிலைமையில ஒருத்தன் வந்து எல்லாரையும் காப்பாற்றினா எப்படி இருக்கும், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தண்ணியே இல்லாத ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்க, அங்கே தண்ணி பவர் உள்ள ஒருத்தன் போயிட்டு அங்கே தண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா எப்படி இருக்கும், அவன் வந்து கடவுளாக பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த மொத்த உலகத்தோட பிரச்சனைக்கும் தீர்வு தர மாதிரி பவர்ஸை உடைய ஒருத்தனை
பார்த்தா என்ன நினைப்பாங்க, அதாவது ஆல்ஃபாரோன் வந்து இந்த உலகத்தோட டீமன் லார்ட் ஆக போறான். அதுதான் அவனோட மிகப்பெரிய பிளான். இதுக்காக தான் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, இன்னும் நான் இங்க உயிரோட நின்னுட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஹீரோஸ் இதை தடுக்கிறதுக்காக இருக்காங்க. ஆமா, அதனால தான் சொல்றேன், இது இங்கேயே முடியும், என்ன மன்னிச்சிரு, எங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணிடுறான்னா, அங்க ஆல்ஃபாரோனை கூப்பிட்டுறான். இவன் வர இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் போல. ரொம்ப நல்ல வேலை பண்ண யூகா தம்பி. உன் ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் பிட்ரே பண்ணுறதுக்காக பயமா இருந்துச்சுல, நீ கவலைப்பட தேவையில்லை. உன்னோட ஃபியூச்சரை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவன் கை தட்டிக்கிட்டு இருக்க. ஆல் ஃபார் ஒன் சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மால் வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பவரை. என் கோலை பற்றிலாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தா யார் சொன்னா, அவங்க அப்பா அம்மாவா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு இவன் சொல்கிறான். நீ சொன்னது முழுசாக உண்மைலாம் கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உருவாக்க போகிற புது உலகத்தில் உனக்கு வந்து நல்ல ஃபியூச்சரை நான் அமைச்சு தரேன்ற மாதிரி இவன் சொல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த யுகா பையன் என்ன பண்ணுறான்னா, அவனோட பவர் யூஸ் பண்ணி ஆல்ஃபார் ஒன்று அடிக்கிறான். என்னடா இங்கே ட்விஸ்ட்ன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அப்போ பயமா வந்து இந்த ஆக்டிங் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அல்லு விட்டுச்சுன்ற மாதிரி யூகா சொல்லிட்டு இருக்கான். டே பயங்கரமா நடிச்சடா, நீ ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலான்ற மாதிரி நம்ம டேக்கு சொல்ல, நீ மட்டும் என்னப்பா சூப்பரா நடிச்ச, பின்ன என்ன நீ அழுவுறத பார்த்தா நான் எப்பட்றா, அதனால தான் நானும் பயங்கரமா ஆக்ட் பண்ணேன்றதை நம்ம டேக்கு சொல்றேன். யூகா என்ன சொல்றானா, டே அவனை பார்த்தா பயங்கர பயமா இருந்துச்சுடா, கண்ணுல தண்ணி மட்டும் இல்லை மூச்சா கூட போயிட்டேன்டா. நீங்களா எங்க அப்பா அம்மாவை காப்பாற்றதுக்காக இந்த ஆல்ஃபாரோனை நான் கண்டிப்பா அழிப்பேன், அதுக்காக இவனை எதிர்த்து நான் சண்டை போடுவேன்னு இவன் சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பொய் சொன்னா அவனுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது பொய் சொன்ன மாதிரியே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படா இது நடந்துன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. என்ன ஆனாலும் சரி, எனக்கு வந்து கவலையே கிடையாது. ஏன்னா என்னோட படம் இங்க வந்துடுச்சுன்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்கே எல்லா வில்லன்ஸையும் கூட்டி வந்துட்டு இருக்கான். என் இன்ஃபர்மேஷன் படி, அதாவது அந்த சர்ச் குவிக்கை வச்சு அவன் வந்து தேடி இருக்கான். மற்ற ஹீரோஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு எல்லாருமே தூரமாக தான் இருந்திருக்காங்க. இப்போ வந்து தனியாக தான் இருக்கான் டேக்கு. யாரும் உன்னை காப்பாற்ற வரமாட்டாங்க, நீ தனியாக தான் சாவணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அந்த குரோகிரின்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட பவர் யூஸ் பண்ணி போர்ட்டல் மாதிரி உருவாக்கி நம்ம பக்கம் ஹீரோஸும் வந்துட்டு இருக்காங்க. யார் யாருன்னா எண்டவர் டாப் ஹீரோஸ் எல்லாருமே வராங்க. என்னடான்ற மாதிரி தான் ஆல்ஃபாரோன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே புரியல, எப்படிடா இந்த பவர் யூஸ் பண்றாங்கன்னு. எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று அழிக்கிறதுக்கு தான். அதனால தான் இன்னைக்கு மொத்த ஹீரோஸும் சேர்ந்து உன்னை தரமாட்டமா அழிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் நடக்கிற மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தது இதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.